ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ரோஸ் கார்டன். சிவா ரோஸ் கார்டன் தண்ணிக்குள்ள நிற்குது. இங்கே பாருங்க, அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் வந்துட்டு நேற்று நைட்டு 3 மணிக்கு மழை, சரியான மழைங்க. ச்சே, என்ன மழை பாருங்க. எங்க வீடு ஃபுல்லுமே வந்து தண்ணிக்குள்ளதான் நிக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்ட்டு. மழை விடாது 3 மணில இருந்து பெஞ்சிட்டே இருக்கு. இது பாருங்க, ஃபுல்லுமே நம்ம கார்டன் ஃபுல்லுமே சரிஞ்சிட்டுங்க. செடியெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளதான் நிக்குது. இங்க பாருங்க எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு பாருங்க. எங்க வீடு ஃபுல்லா நனைஞ்சிச்சுங்க. ஃபுல்லுமே தண்ணி தான். வீடு ஃபுல்லுமே இங்க பாருங்க எவ்வளோ தண்ணின்ட்டு உறிஞ்சிரும். எங்க ஊர்ல தண்ணிலாம் உறிஞ்சிரும். இருந்தாலும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி செடிலாம் அப்படி சரிஞ்சிட்டு அப்படி ஃபுல்லுமே சரிஞ்சு கிடக்கு. பரிதாபமா இருக்கு பார்க்கவே. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி மழையில வந்து எதிர்பார்க்கவே இல்லை மழை வரும்ன்ட்டு. அவ்வளோ மழை அடிச்சுக்கவே முடியாது. இன்னமும் பாருங்க, வானத்தை மழை பெய்யுற மாதிரியே தான் இருக்கு. ஃபுல்லுமே வந்து மழை இது இருட்டிக்கிட்டு இருக்கு. வானம் பாருங்க எவ்வளவுக்குள்ள இருட்டிக்கிட்டு இருக்குன்ட்டு. தூறல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. உடு உடுன்னு பார்த்தா தூறல் போட்டுக்கிட்டே தான் இருக்குங்க. பாருங்க, நல்ல வேலை அவரை கொடியெல்லாம் நம்ம கெட்டி விட்டாச்சு. இங்க பாருங்க தண்ணிக்குள்ளதான் நிக்குது ஃபுல்லும். எப்படி தண்ணியா நிக்குதுன்ட்டு கஷ்டமா இருக்குது. இதுல வேற துணியெல்லாம் துவைச்சு எங்க வீட்டு தார்சா ஃபுல்லுமே ஒழுகுது. அப்படியே ஒழுகிச்சு. நேத்துதான் ஃபுல்லா வந்துட்டுங்க பாருங்க. ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டின சாரீலாம் துவச்சி காய போட்டு அவ்வளவும் நனைஞ்சு எப்படி ஆயிட்டு பாருங்க. பாருங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை சுத்தி 2 வீட்டுக்கும் இடையில தண்ணி, ஏகப்பட்ட தண்ணி. இந்த 2 நடக்கு வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி கெட்டி கிடக்குது. இங்க பாருங்க ஃபுல்லுமே தண்ணியா நிக்குது வீடு. அடுத்த மழைக்கு ரெடி ஆயிட்டு. இங்க பாருங்க மழை வரப்போகுது. எல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. கஷ்டமா இருக்குங்க. தோட்டத்தை பாருங்க, நம்மளோட சிவா ரோஸ் கார்டன் வந்து இப்படி ஆயிட்டு. ஃபுல்லா வந்துட்டு கத்திரிக்காய் செடியெல்லாம் அசர்வனான்ட்டு நிக்குது. பார்த்தாலே தெரியும். அதுவும் இந்த ப்ளூ கத்திரிக்காய் தான் அப்படி நிக்குது. இங்க பாருங்க, ஒரே நாள்ல எவ்வளவு பெருசாயிட்டு கத்திரிக்காய் மண்ணுல கிடக்கு. இங்க பாருங்க, மழை பெஞ்சு மண்ணுல தாழ்ந்துட்டு கத்திரிக்காய் செடி. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கத்திரிக்காய் செடியா கிடக்கு. கத்திரிக்காய் விளைஞ்சிட்டு ஃபுல்லுமே தோட்டம் ஃபுல்லுமே அப்படியே ஆயிட்டு. அதை விட பெரிய கொடுமை என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அன்னைக்கு, வெள்ளை கத்திரிக்காய் செடி சரிஞ்சிட்டு நம்மளோட தோட்டத்தை பாருங்க. செவந்தி பூலாம் மழைக்கு தண்ணி கட்டியிருக்கோன்னு பார்த்தேன், தண்ணியே கிட்டல. இங்க பாருங்க அப்படியே நிக்குது. ஃபுல்லா பூவெல்லாம் வந்து நல்லா பளிச்சு 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 பளிச்சுன்னு இருக்கு. பார்த்தாலே தெரியும். மழையில அவங்களாம் ஹாப்பியா தான் இருக்காங்க. செவந்தி பூ செடிலாம் நல்லா ஹாப்பியா இருக்காங்க மழையில. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல பெரிய ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு அன்னைக்கு, பூச்செடிகள்லாம் வந்து ஹாப்பியா தான் இருக்காங்க. நல்லா அழகா திக்கா. இங்க பாருங்க எவ்வளவு அழகா பூத்திருக்குன்ட்டு. மழைக்கு அழகா இருக்கு, பார்க்கவே பச்சை பசேன்ட்டு அழகா இருக்குது. இங்க பாருங்க அவரை பூத்துட்டு. இது பாருங்க, மழையில அந்த செடிகள் பூக்கள்லாம் பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். அவரை செடி பூத்துருக்கு. வெயில் அடிச்சுட்டு, வெயில் அடிக்குது மழை பெய்யுது, வெயில் அடிக்குது மழை பெய்யுது. இங்க பாருங்க, நடந்தே போக முடியாது. எல்லா இடமும் செடிதான். அதுவும் மழை பெஞ்சாலும் ட்ரெஸ் எல்லாம் வேற நினையும். அதை விட பெரிய கொடுமையா பாருங்க, இந்த மாதிரி இது கத்திரிக்காய் செடி வந்து எப்படி சரிஞ்சு கிடக்குதுன்ட்டு. கனகாமர செடியை பாருங்க அப்படியே சரிஞ்சிட்டு, இமயமலை சரிஞ்சுக்கிட்டது. கத்திரிக்காவை பாருங்க, எவ்வளவு பெரிய கத்திரிக்காய் செடி, எவ்வளவு காய் கிடக்குன்ட்டு. அப்படியே சரிஞ்சிட்டு செடி ஃபுல்லுமே அவ்வளோ காய். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே சரிஞ்சு போயிட்டு ரோஸ் செடி மேல வேற கிடக்குது. மற்ற செடியெல்லாம் பாருங்க நல்லா ஹெல்த்தியா நிக்குது. இது மட்டும் காய் நிறைய கிடந்தானே அப்படியே ஃபுல்லும் நல்லா அப்படியே சரிஞ்சு போயிட்டு கீழே கிடக்கு சரிஞ்சு. பாருங்க எப்படி கிடக்குதுன்ட்டு. ஒரு நாள் பெஞ்ச மழைக்கே தாக்கு பிடிக்கலையே, இதுங்க வச்சு என்ன செய்ய சொல்லுங்க. தக்காளி பாருங்க, 2 செடி அப்படியே சரிஞ்சு கிடக்கு.
ஃபுல்லுமே அப்படி சரிஞ்சிட்டுங்க தோட்டத்துல. அங்க பாருங்க, அவ்வளவு தக்காளி செடியுமே அப்படி சரிஞ்சிட்டு எப்படி சரிஞ்சு கிடக்குன்ட்டு. நல்ல வேலை இந்த 2 3 செடியை நம்ம கெட்டி விட்டதுனால தப்பிச்சிட்டோம். இங்க பாருங்க, ஃபுல்லுமே வந்து அப்படியே சரிஞ்சு கிடக்குதுங்க ஃபுல்லா. இங்க பாருங்க, நம்ம தாமரைப்பூ செடி தான் நல்லா தெளிவா இருக்கு. மழை பெஞ்சதுல அதுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டு. நல்லா சரிஞ்சு நல்லா அழகா பாருங்க, நல்லா தெரியுது. தண்ணி வந்து ஒட்டலை பாருங்க, இலையில வந்து தண்ணி ஒட்டாம பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. சூப்பரா இருக்குது தாமரைப்பூ செடி. அள்ளிச்செடி மழை வந்து செல்லுல தண்ணி விழுந்துட்டே இருக்குது, மழை தண்ணி. இங்க பாருங்க, மழைக்கு ரோஜா செடிலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரோஜாக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லுமே ரோஜா செடிலாம் நல்லா தான் இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா செடி மேல கத்திரிக்காய் செடி விழுந்து அமுக்கிட்டு, செடி என்ன கண்டிஷனே தெரியல. ஃபுல்லுமே இங்க பாருங்க எப்படி அமுக்கிக்கிட்டு கிடக்குதுன்ட்டு. ரோஸ் செடி பாவம் இப்பதான் தளிர் வேற வருதுங்க அதுல. இதுவே மேலவே அமுக்கிட்டு, கத்திரிக்காய் செடிய கத்திரிக்காய்லாம் படிச்சுட்டு தான் தூக்கி கம்பு வச்சு கெட்டி தூக்கி வைக்கணும். ஒரு செடி ஃபுல்லா, ஒரு பாத்தி ஃபுல்லா எவ்வளவு பெரிய செடி பாருங்க. அந்த செடிய சரிஞ்சவன தான் தெரியுது அவ்வளோ ஒரு பெரிய செடியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இமயமே சரிஞ்சு போச்சுங்க, அந்த அளவுக்கு கத்திரிக்காய் செடி வந்து சரிஞ்சிட்டு. இது பாருங்க, சாமந்தி பூ தான் கண்ணை பறிக்குது. மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமேங்கிற மாதிரி, பச்சை நிறமே பச்சை நிறமே அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் பூ வண்ணம் சூப்பரா இருக்கு. மஞ்சள் பூ வண்ணம் செவந்தி பூ செடி, நாட்டு செவந்தி பூ செடி சூப்பரா கிடக்கு. இங்க பாருங்க, தாங்க முடியாம மண்ணுல கிடக்காங்க. மண்ணுல அப்படியே சரிஞ்சுட்டாங்க. எப்படி கிடக்குதுன்ட்டு பாருங்க, அழகா இருக்கலாம். நல்லா பிங்க் கலர், நல்லா பாருங்க அழகா இருக்குல்ல, பார்க்கவே பளிச்சுன்னு சூப்பரா இருக்கு. மழை வந்தா ரோஸ் செடிக்கு செவந்தி பூ செடிக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். நல்லா அழகா பூத்துருக்குது. இங்க பாருங்க, ஒரே செடியில, சின்ன செடியில 4 மொட்டு வச்சிருக்குது. இது ஒரு நாட்டு ரோஸ் தான், சூப்பரா இருக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் நல்லா தான் நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, நம்ம வீட்டு கருவேப்பிலை செடி மழையில சரிஞ்சிட்டு, சரியான மழைங்க. 3 மணிக்கு அன்எக்ஸ்பெக்டட் மழை. சொல்லவே முடியாது, மழை வரும்னு எதிர்பார்த்திருக்கவே முடிய மாட்டோம். அந்த அளவுக்கு மழை வச்சு வெளுத்துட்டு, அவ்வளோ மழை. வீடே ஒழுவிட்டுனா பாத்துக்கோங்க. ஏற்கனவே வீடு ஒழுவும், இதுல வேற துணியெல்லாம் வேற நினைச்சு போச்சு. அதுதான் பெரிய கவலையாவே இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மருதாணி செடி, மருதாணி செடியிலையும் மல்லிப்பூ செடியில போய் விழுந்து அமுக்கி ஃபுல்லுமே வந்து மல்லிப்பூ செடியை வந்து மல்லிப்பூ செடியில போய் விழுந்துட்டு. இங்க பாருங்க, சின்ன மருதாணி செடி தான் அது. பாருங்க எப்படி வந்து உளுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்றதுன்னே தெரியல, மழையில எல்லாமே சரிஞ்சு போச்சு. வெயில் அடிச்சாதான் இன்னும் இது எல்லாமே சரி பண்ண முடியும். மழையில மறுபடியும் தூக்கி வச்சாலும் மழையில வந்து இதாக தான் செய்யும். என்ன பண்றது, வீட்டுக்கு பின்னாடியும் தண்ணிங்க, வீட்டுக்கு ஃபுல்லா தண்ணி, வீட்டுக்கு வெளியே தண்ணி. மழையில செடியை பார்க்க நல்லா தான் இருக்குது, சூப்பரா இருக்குது. ஆனா தாங்க முடியாத செடியெல்லாம் பாருங்க, என்ன பண்ண முடியும், பார்க்க கஷ்டமா இருக்குது. அவரை பாருங்க, புடலங்காயெல்லாம் மொட்டு வச்சுட்டு, நல்லா மொட்டு வச்சுட்டு புடலங்காயெல்லாம். ஆனா மழை வந்துச்சுன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றேனே தெரியல, விட்டுட்டு வெளியே வர முடியல. இங்க பாருங்க, வெயில் அடிக்குது, வெயில் அடிக்குது கூறாப்பா இருக்குது, வெயில் அடிக்குது கூறாப்பா இருக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி நிக்கிற கத்திரிக்காய் செடியெல்லாம் வந்து அப்படியே சரிஞ்சு கிடக்கு. கத்திரிக்காய்லாம் சரிஞ்சுட்டு. தக்காளியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சரிஞ்சு கிடக்குன்ட்டு. இந்த மழையில ஃபுல்லுமே சரிஞ்சுட்டு. இதெல்லாம் வெயில் அடிச்ச பிறகுதான் சரி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் பாய். எப்படி உங்க ஊர்ல மழை வந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். தக்காளி எல்லாம் பாருங்க, மழை வந்துச்சுன்னா இன்னும் இருக்க, மழை வந்துச்சுன்னா அழுகிரும், கீழே கிடக்குது. வெண்டைக்காலாம் பாருங்க, எல்லாமே சரிஞ்சிட்டு. எப்படி கஷ்டமா இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. அவ்வளவு செடியும் இப்படி சரிஞ்சிட்டு நினைக்கும் போது கஷ்டமா இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். உங்க ஊர்ல மழை வந்துச்சான்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.